பனையூரை பத்தி என்ன பேசினாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா, பட்டினப்பாக்கத்த பத்தி பேசினா பிரச்சனை. ஏன்னா, பனையூருங்கிறது வந்து சங்கீதா வந்து வாழ்ந்த இடம். நம்ம தளபதி விஜயோட. ஆனா, அதே நேரத்தில பட்டினப்பாக்கங்கிறது த்ரிஷாவுக்கான வந்து பார்த்தோன்னா வந்து இடம். அவங்க வந்து இருக்கிறதுனால. அதனால த்ரிஷாவ பத்தி பேசினதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து ஆக்ஷன் எல்லாமே வந்து நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில தான் சோசியல் மீடியாவுல இப்போ ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆயிட்டு வருது. அதாவது இந்த கூவத்தூர்ல சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. அப்ப எடப்பாடி இவங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இருந்தப்ப, கூவத்தூர்ல வந்து பார்த்தோன்னா, சில சமாச்சாரங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு. இவங்க யார் வேற கட்சிக்கு வந்து பார்த்தோன்னா வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, கட்சியில இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து ஒண்ணு சேர்க்கிறதுக்காக, கூவத்தூர் ரெசார்ட் அங்க நடந்தது என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவா வெளிய வர ஆரம்பிச்சது. அதுல ஒரு பிரபலமானவரு இப்ப பேசியிருக்காரு. அவரு பிரபலமான வந்து பார்த்தோன்னா எம்எல்ஏ. அவரு பேசும்போது, அந்த அரசியல்வாதி சொல்லும்போது சொன்னாரு, "கூவத்தூர்ல எல்லாருக்கும் வேணுங்கிற திருப்தியான சப்ளை எல்லாமே வந்து நடந்துச்சு. எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணது முழுக்க முழுக்க கருணாசு தான். வஞ்சகம் இல்லாம எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணாப்ல. அதுல எங்க அண்ணன் வெங்கடாச்சலம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு எனக்கு நல்ல சின்ன பொண்ணா தான் வந்து வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, த்ரிஷா தான் வந்து பார்த்தோன்னா வேணும்ட்டாரு. அண்ணே அது என்னண்ணே த்ரிஷா தான் பர்ட்டிகுலரா கேட்கணுன்னே, ஆமாப்பா சாக போற வந்து உடம்பு. அதுக்கு முன்னாடி நம்ம அனுபவிக்கிறதே இது மட்டும் தான். அதனால எனக்கு த்ரிஷா தான் வந்து வேணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, ரூ. 25,00,000 த்ரிஷா வந்து பார்த்தோன்னா அரேஞ்ச் பண்ணி குடுத்ததே கருணாஸ் தான். அப்படிங்கிற அந்த வீடியோ இது எல்லாமே சோசியல் மீடியாவுல வைரலாக, இப்ப அத டேக் பண்ணி, இதெல்லாம் உங்க கண்ணுக்கு ஆபாசமா தெரியலையா? இவ்வளவு பச்சையா வந்து பேசியிருக்காரே ஆபாசமா தெரியலையா? பெண்கள் வந்து குலவிளக்குன்னு வந்து இப்ப நீங்க ஏன் வந்து முட்டு குடுக்கல? நடிகை குஷ்புல இருந்து எல்லாருமே இப்ப பொங்கிட்டு வந்து வர்றாங்களே, அப்ப ஏன் வந்து பொங்கிட்டு வந்து வரல? அப்பயெல்லாம் வாய் எங்க வச்சிருந்தீங்க? ஆ? நியாயத்த கேட்டா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதா? அப்படின்னு இப்ப தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா, டிஎம்கே சைட்ல இருந்து இந்த வீடியோக்கள், அதே மாரி அண்ணாமலை வந்து பேசினது, இது ஏன்னா அண்ணாமலை ஒரு வீடியோல பேசும்போது, நடிகைகள நாங்க அவுத்து போட்டு ஆடுறது, வைக்கிறது அப்படின்னு அவர் பேசின அந்த விஷயங்கள், அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆட்கள் வந்து பார்த்தேன்னா, ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.